எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெக்னென்சி டைமில் தூங்கும்போது எப்படி தூங்கணும்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நேராக தூங்கலாமா, அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடில் தூங்கலாமா, இல்லை ரைட் சைடில் தூங்கலாமா, நேராக தூங்கினா என்ன பிரச்சனை, எதனால் லெஃப்ட் சைடில் தூங்க சொல்கிறாங்க, ரைட் சைடில் தூங்க சொல்கிறாங்க, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் தாராளமாக நேராக தூங்கலாம். அதுவும் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெமஸ்டர் வரைக்கும் தான் நீங்கள் அந்த மாதிரி தூங்கணும். அதாவது 3 மாதத்துக்குள்ளே தான் நீங்கள் நேராக தூங்கணும். முதல் ட்ரெமஸ்டரில் கருப்பை இடுப்பு எலும்புக்குள்ளே இருக்கும், அது பாதுகாப்பாக இருக்கும். வயிற்று பகுதி சின்னதாக இருக்கும். குப்புறப்படுத்தாலும் நேராக படுத்தாலும் குனிஞ்சாலும் குழந்தைக்கு அழுத்தம் ஏற்படாது. உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்ததுலேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் படுக்கலாம். நேராகவும் படுக்கலாம், லெஃப்ட் சைடும் படுக்கலாம், ரைட் சைடும் படுக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் லெஃப்ட் சைடில் படுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது பழக்கமாயிடும். சரி, இப்போது செகண்ட் ட்ரெமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது 4வது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நேராக படுக்கவே கூடாது. லெஃப்ட் சைடில் தான் நீங்கள் தூங்கணும். மேக்ஸிமம் லெஃப்ட் சைடில் தான் தூங்கணும். மினிமம் ரைட் சைடில் தூங்கினா ஓகே. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நேராக தூங்கவே கூடாது. எதுக்காக நேராக படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் சீராக போகாது. இதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு போக வேண்டிய இரத்த நாளங்கள் வீணாக்காவாங்கிற இரத்த நாளத்தில் அழுத்தம் ஏற்படுது. இதனால நஞ்சு கொடியோட செயல்பாடு சரியா இருக்காது. குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் ஊட்டச்சத்துகள் எதுவுமே சரியா குழந்தைக்கு போய் சேராது. அதனால தான் நேராக படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக லெஃப்ட் சைடில் படுக்க சொல்றாங்க அப்படின்னா குழந்தைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் கரெக்டாக போகும். அதனால் குழந்தைக்கு நஞ்சு கொடி பிளாசண்டா வழியாக குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து தடையின்றி குழந்தைக்கு போய் சேருது. சிறுநீரகங்களோட செயல்பாடு நல்லா இருக்கும். லெஃப்ட் சைடில் படுக்கும்போது சிறுநீரகங்கள் உடலில் உள்ள கழிவுகளை தேவையற்ற நீர்ச்சத்தை எளிதாக வெளியேற்ற உதவுது. இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கை கால் வீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. உடலின் வலது பக்கத்தில் கல்லீரல் இருக்கிறதுனால இடது பக்கம் படுக்கும்போது கருப்பை மேலே அழுத்தம் கொடுப்பது தவிர்க்கப்படுகிறது. லெஃப்ட் சைடில் படுக்கிறது செரிமானத்தை எளிதாக்கி கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் இந்த பிரச்சனையெல்லாம் குறைக்குது. ரைட் சைட்லையும் நீங்கள் படுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடில் அதிகமாக படுங்க. ரைட் சைடில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு திரும்பிட்டு மறுபடியும் நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நேராக படுக்கவே கூடாது. நேராக நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் சரியாக போகாது. பிளாசண்டா வழியாக குழந்தைக்கு போய் சேர வேண்டிய ஊட்டச்சத்து போய் சேராது. ஆக்சிஜன் லெவலும் கம்மியாயிடும். இது ஒட்டுமொத்த குழந்தையோட குரோத்தை கம்மி பண்ணிடும். நீங்கள் தூங்கும்போது ஒரு பில்லோ உங்கள் இடுப்புக்கு கீழே உங்க காலுக்கு கீழேயும் வச்சுக்கோங்க. நீங்க தூக்கத்துல திரும்பும் போதும் அந்த பில்லோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இடது பக்கமாவே உங்களை இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் எதுக்காக நேரா படுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, எதுக்காக லெஃப்ட் சைட்ல அப்படி இல்லைன்னா ரைட் சைட்ல படுக்க சொல்றாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.